வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மாங்காத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அர்ஷத் என்பவர் சென்னை ஒரகடம் பகுதியில் உள்ள கமலம் டிரான்ஸ்போர்ட்டில் லாரி டிரைவராக பணிபுரிந்து வரும் நிலையில் கடந்த 21ஆம் தேதி அர்ஷத் சென்னை ஒரகடத்தில் இருந்து கார் உதிரி பாகங்கள் ஏற்றிக்கொண்டு பெங்களூர் செல்வதற்காக வந்து கொண்டிருந்த போது ஆம்பூர் அடுத்த ஜமீன் பகுதியில் தாபா ஹோட்டல் அருகே நிறுத்திவிட்டு பின்னர் 23ஆம் தேதி லாரியை பெங்களூர் செல்வதற்காக சென்றபோது லாரியின் பின்பக்க கதவுகள் உடைக்கப்பட்டு இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்து அர்ஷத் தனது டிரான்ஸ்போர்ட் மேலாளருக்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் பெயரில் டிரான்ஸ்போர்ட் மேலாளர் கண்ணதாசன் ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வந்த நிலையில் நேற்று இரவு விண்ணமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்துக்கிடமான கார் ஒன்றை நிறுத்தி விசாரணை செய்ததில் அவர்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் எம்பிஎஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த ஜூனத் வயது 22, ஷஃபிக் முகமது வயது 19, முகமது அகமது வயது 18, ஹபீபுர் ரஹ்மான் உள்ளிட்ட 4 பேர் தாபாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் பின்பக்க கதவை உடைத்து 13 லட்சம் மதிப்பிலான கார் உதிரி பாகங்கள் திருடி சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் 4 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 13 லட்சம் மதிப்பிலான கார் உதிரி பாகங்கள் மற்றும் அதற்கு பயன்படுத்திய கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.